Hi students, good evening guys. How are you all? So hope you guys are doing well. So how are you guys? Iniki will talk about 1 mark. Just a moment. Okay. So good evening all. After long time, இல்லையா? So exams நடந்துக்கிட்டே இருக்கு. So how was your previous exam? So Tamil exam, English examலாம் எப்படி எழுதுனீங்க? So it was easy, moderate. So first time quarterly like அது ஒரு public fear மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? So how was the exam guys? So Tamil Englishலாம் எப்படி பண்ணீங்க? Hi Kamachi. Just a moment. Okay. So yes, how was your previous Tamil exam? So Tamil exam எப்படி இருந்துச்சு? So அடுத்து English exam is on Tuesday, right? ஸோ இது வரல எப்படி எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய சைக்கிள் டெஸ்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஸோ ஃபார் பயோ ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ வென் ஐ கம்ப்ளீட் த மென்டி செஷன் ஐ ஜஸ்ட் ரீகால் தோஸ் கொஷின்ஸ் அகெயின் ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு முன்னாடி வென் யூ கெட் டைம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பயோவில் எதெல்லாம் ரிமைனிங் இருக்கோ அது எல்லாமே வந்து டக்குன்னு முடிச்சிருங்க எஸ் இட் வாஸ் ஈஸி ஓகே ஸோ தமிழ் எக்ஸாம் எப்பவுமே ஈஸி தான் இல்லையா ஸோ அடுத்து இங்கிலீஷ்க்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஹவுஸ் யூர் ப்ரிப்ரேஷன் ஃபார் யர் இங்கிலீஷ் எக்ஸாம் ஸோ அதுவும் ஆல்ரெடி தே ஹவ் புட் ஓகே ஸோ தமிழில் சென்டம் பேப்பர் ஓகேப்பா ஸோ சென்டம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் இல்லையா தமிழில் வெரி குட் ஓகே ஸோ நம்ம பயாலஜி பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணிங்களா ஸோ ஹவ் கைஸ் செக் அவுட் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஸோ இந்த மென்டி செஷன் ஸோ நம்ம ஆப்பில் வந்து ஜஸ்ட் ஹாவ் டு என்டர் ஸோ கோடெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லைப்பா நம்ம ஆப்பில் வந்து அந்த லைவ் செஷன் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் யூ கேன் அட்டெண்ட் த மென்டி ஓகேவா half a day is enough எக்ஸாக்ட்லி ஸோ கிராமரில் மட்டும் எதுவும் எரர் வராமல் பார்த்துக்கோங்க சே லைக் இஃப் கிளாஸ் ஆகட்டும் ஆக்டிவ் பாசிவ் டேரக்ட் இன்டேரக்ட் ஸோ அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அது ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ரைட் ஓகே ஸோ வென் வி யூஸ் டு ஸ்டடி அப்போ வந்து பேப்பர் 1 பேப்பர் 2னு 2 பேப்பர் இருந்துச்சு இப்போ ஒரே பேப்பர் தான் வெரி ஈஸி இல்லையா ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா ஸோ குயிக்காக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் தென் another 2 to 3 minutes I'll start okay says how about the preparation for your other core subjects so physics chemistry oda preparation maths exam ku eppadi prepare பண்ணிருக்கீங்க so maths exam ku leave இல்ல so bio ku மட்டும் தப்பிச்சாச்சு so bio la அந்த டைம்ல will do one short revision botany இருக்கட்டும் zoology இருக்கட்டும் okay we'll do a one short revision so complete and important questions எல்லாம் revise பண்ணி முடிச்சிடலாம் and even the book back questions and book inside 1 marks okay so physics session konjam postponed aichu we'll try to put one more session okay but don't worry maybe tomorrow yes so quick join பண்ணோம் அப்படினா we can start the session pa mute பண்ணிருக்கேன் எப்படி ஜாயின் பண்றது சொல்லிட்டீங்களா சார் just a second நான் explain பண்ணுறேன் ஸோ ஹாய் காய்ஸ் ஹோ யூ ஆல் நேற்று தான் உங்களெல்லாம் பார்த்தது ஸோ நம்ம நேற்று மென்டி எப்படி கண்டக்ட் பண்ணோன்றது ஞாபகம் இருக்கு இல்லையா அதே தான் நம்ம இன்றைக்கும் செய்ய போகிறோம் சரியா ஸோ எவ்ரி ஒன் லிஸ்னிங் த கிளாஸ் நான் அப்படியே மொபைல் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நம்ம 100 லேர்னிங் ஆப் இருக்கு இல்லையா ஸோ அதை போய் ஓப்பன் பண்ணிவிடுங்க சரியா ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச் அப்படின்னு போட்டு ஒரு லோகோ இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட்லாம் வச்சு அழகாக ஜோரா ஸோ அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு மென்டி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 12th மென்டின்னு இருக்குது பாருங்கள் அதில் பிகின் பேட்டில் இருக்கா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் ஜஸ்ட் கிளிக் பிகின் பேட்டில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு யூஸ் மென்டி செப்பரேட்லி அண்ட் யூடியூப் செப்பரேட்லி அங்கேயும் இங்கேயும் நம்ம ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனாக நாங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் சரியா ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கோ அண்ட் யூனோ வாட்ச் த வீடியோ த்ரூ த 100 லேர்னிங் ஆப் அதுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது ஸோ எல்லாருமே மேக் ஷூர் யூ கோ அண்ட் ஜாயின் த கிளாஸ் த்ரூ திஸ் ஓகே த்ரூ 100 லேர்னிங் ஆப் ஓகேவா எல்லாருக்கும் பாயிண்ட் புரிஞ்சுதான்
ஸோ உங்களுக்கு அது இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் சேட்டில் சொல்லுங்கள். நான் சேட்டில் இருந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எவ்ரி ஒன் ஜாயின் இட் த்ரூ திஸ். இன்னொரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த மென்டி, இப்போ இந்த மென்டி நீங்கள் இங்கே பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிஎஃப் இதில் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப பிடிஎஃப் சோர்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க தேவையில்ல. எப்பயுமே நீங்கள் ஹேண்டில் லேர்னிங் ஆப் வரீங்களா, அப்படியே இந்த இடத்த பார்க்குறீங்களா, இங்கே பிடிஎஃப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. வென் ஃபிசிக்ஸ் சார், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஷார்ட் வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு வாங்க, நான் அது உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக திரும்ப வந்து நான் சொல்கிறேன். யூ டோன்ட் வரி, ஓகேவா? ஸோ குட் பை. நீங்கள் இந்த செஷன் ஃபஸ்ட்டுக்கு அழகாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே சார், குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் த செஷன். ஓகே சார், எப்படி அட்டென்ட் பண்ணுன்னு புரிஞ்சுதாப்பா? எனி டவுட் கைஸ்? ஸோ ஃபாஸ்ட்டாக அப்படியே இந்த மென்டியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா we can start. ஸோ ஜஸ்ட் I'm starting with the first question. ஸோ budding is seen in. ஸோ இதில் வந்து you just have to answer. ஒரு 15 seconds இருக்கும்பா. அதில் வந்து நீங்கள் குயிக்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா you'll be topping the leaderboard, right? ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ ஒரு சில புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது அண்ட் புக் இன்சைட் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ ஐ திங்க் யூ கேன் ஆன்சர். I just stop with this one question. ஸோ திரும்பவும் நான் I'll wait for some more people to join. ஓகேவா? So புரிஞ்சுதாப்பா how to enter the answer? Guys, any doubt? Clear? Okay. ஓகேப்பா. ஸோ என்டர் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஜாயினிங். ஐ ஷோ யூ. அடுத்த கொஸ்டின் நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வெயிட் ஃபார் another 2-3 minutes. ஓகேவா? ஸோ யூ கேன் சி த லீடர் போர்ட் ஹியர். ஸோ யார் குயிக்காக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக கிடைக்கும். ஸோ யூ கேன் சி எஸ் ஜாக் இஸ் லீடிங். ஓகேவா? ஸோ ஐஷு, வீரா. ஸோ இது எப்படி ஆன்சர் பண்ணணும்னு புரிஞ்சுதாப்பா? அது கைஸ் கிளியர்? ஸோ ஜஸ்ட் ஆப்குள்ளே வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் த பேட்டில். ஹாய் ஹாய் கைஸ். ஸோ சரியா? ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வெயிட் ஹியர். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண வி கேன் சி ஹியர். ஸோ ஹவு மெனி பீப்புள் ஆர் ரெடி ஆக்சுவலி அப்படின்னு நீங்கள் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ உங்கள் பேர் கொடுத்து யூ கேன் ஜஸ்ட் என்டர். சரியா? ஓகே. எஸ். ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஆப்ஷன் இருக்குல்லப்பா, அதை நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ ஏபிசிடி ஒரு ஜஸ்ட் 15 seconds டைம் இருக்கும். ஸோ எவ்வளோ குயிக்காக ஆன்சர் பண்ணீங்களோ உங்களோட ஸ்கோர் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் யூ கேன் செக் அவுட் இன் யுவர் லீடர் போர்ட். ஓகேவா? காளிதாஸ் கிளியராப்பா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங், ஸோ ஆப்குள்ளே வந்து மென்டிக்குள்ளே ஜஸ்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அது உள்ள என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே இட் வில் ரீடைரக்ட் யூ டு யூடியூப். அதாவது மென்டிக்குன்னு தனியாக கோடெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம்ப்பா. ஜஸ்ட் யூ ஹாவ் டு என்டர். சரியா? ஸோ அங்கே வந்துட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் டு கிளிக் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ வி ஹாவ் 30 questions. ஸோ ஜுவாலஜியில் நமக்கு போர்ஷன்ஸ் என்னப்பா? இட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சாப்டர் 1 to ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் பயோஜுவாலஜி மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரும் till மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் லாஸ்ட் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்லி ஈஸி சாப்டர்ஸ் இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். மேபி யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 mark அண்ட் either 2 mark or 3 mark ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் ரீப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கட்டும், ஜெனட்டிக்ஸ் யூனிட்டாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், இட் இஸ் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னா குயிக்காக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு செக் அவுட் பண்ணிருங்கப்பா. ஓகேவா? ஸோ ஷால் வி மூவ் டு த செகண்ட் கொஸ்டின்? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் டு த செகண்ட் கொஸ்டின். ஓகேவா? கிளியர்? ஓகே. பட் குயிக்காக ஆன்சர் பண்ணுப்பா, பிகாஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியராக தான் இருக்க போகுது. ஸோ கொலஸ்ட்ரம் இஸ் ரிச் இன். ஸோ இட் இஸ் அ புக் பேக் கொஸ்டின். ஸோ ஒரு சில புக் பேக் கொஸ்டினும் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ IgE, IgA, IgD அண்ட் IgM. So if you have any doubt, you can ask it. சரியா? So கரெக்டாக கொஸ்டினில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கப்பா. எஸ், which is the right answer? IgA, right.
So IgA, so what are the different types of antibodies? Human health and disease la types of antibodies irukku, means adula antibody oda structure is very very important. So nariya thirava namakku public exam la antibody question 5 mark la ketirukanga. Appadi namakku question kettaanga, you just have to draw the structure. So adha alaga draw panni parts எல்லாம் நீட்டா லேபிள் பண்ணுங்கப்பா. அதுவே வந்து ஒரு கம்ப்ளீட் அட்ராக்ஷன். ஒரு நமக்கு 2 மார்க்ஸ் அதிலே கிடைச்சிடும். ஸோ ரிமைனிங் 3 மார்க்ஸ்க்கு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் கோயிங் டு பி லைக் நீங்கள் அந்த பார்ட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரீட் த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம இங்கே செகண்ட் சாப்டர்லேருந்து எடுத்திருக்கோம். பட் ஆன்டிபாடிஸ் கொஸ்டின் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். மறக்காம உங்களோட எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் டயக்ராம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? Okay, pa. So let us check out the leaderboard. Okay, so Jack, again, he's in the top. Okay, pa. So நிறைய பேர் இருக்கீங்க. So நான் குயிக்கா பார்க்குறேன். அதுக்கப்புறம் we'll check out the leaderboard the last. Right? Okay, so next third question. Ready? So அடுத்த question போலாமா? Okay, pa. So all of the following are the methods of asexual reproduction except, so from the first chapter, reproduction organisms, so regeneration, conjugation, sporulation, fragmentation. So it's just odd one out here. So yes, the right answer is going to be, okay, so the right answer is conjugation. Correct arka? Hi, Annie Droid, after a long time. So how are you? Okay, so இந்த கொஸ்டின்கான லீடர் ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ லீடர் போர்ட் கடைசியாக நம்ம பார்ப்போம்பா. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஃபார் another 2 questions. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்ல யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி பேஸ்ட் ஆன், ஸோ ரைட் ஆன்சர் கொடுக்குறது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது ட்வீக்கீஸ் இன் த டாப். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், ஆல் குட். ஸோ என்ன பண்ணுறீங்க இப்போ? 12th முடிச்சாச்சு. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் ஆனி? ஓகேப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின், the glands which is in the human females are homologous to the prostate gland in male. ஸோ இது 2 விதமாக இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது prostate gland. ஸோ கரெக்டாக அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ you guys might get confused with another gland, இல்லையா? ஸோ இங்கே வந்து it is homologous to prostate gland is nothing but the Skene's gland. As I told you, கரெக்டாக தப்பான ஆன்சர் Bartholin's gland. எதுக்கு homologous ஆன ஸ்ட்ரக்சர்? ஸோ அப்படியே புக்கு பக்கத்துலேயே வச்சுருந்தீங்கன்னா பாருங்கப்பா. ஸோ வேர் இட் இஸ் கிவன். ஓகே, ஸோ ரிப்பீட்டட். ஓகேப்பா, டூ வெல். ஸோ இந்த எக்ஸாம் ஈஸியராக இருக்கும்னு நான் வில் ப்ரே ஃபார் நீட் 2024. ஓகே, ஸோ எஸ் கைஸ், ஸோ இதில் வந்து ஏன் இங்கே நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் அதான் நான் சொன்னேன், கரெக்டாக ரீட் பண்ணுங்க அப்படின்னு. ப்ராஸ்டேட் கிளாண்ட் இன் மேல்ஸோட ஹோமோலாகஸ், சரியா? ஸோ ஃபீமேல்ஸில், ஸோ Bartholin's gland is homologous to which particular gland in male? இங்கே வந்துட்டு நமக்கு prostate gland தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், கரெக்டான ஆன்சர் என்ன தெரியுமா தெரியாதா? ஸோ whoever knows just put it in the chat session. ஸோ எல்லாருக்கும் தெரியட்டும் அந்த ஆன்சர், ரைட்டா? ஸோ ஐ கெஸ்ட் கரெக்டாக வந்து நிறைய பேர் இந்த கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் கொடுப்பீங்க. ஸோ இப்படி தான்ப்பா நமக்கு எக்ஸாம்லேயும் ட்விஸ்ட் கொடுப்பாங்க. 2023 பேப்பர் பயாலஜி பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா கேமெட்டோஃபைட், ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த கொஸ்டினில் கன்ஃபியூஷன் வந்துச்சு, எம்ப்ரியோ சாக்கா இல்லை ஓவியோலா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ 450 நீட் 23. வெரி குட் ஆனி, குட் குட். ஓகே, ஸோ புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஏன் இந்த ஆன்சர் Skene's gland புரிஞ்சுதா? Says anyone knows why Bartholin's gland or it is homologous to which particular structure? தெரியுமா? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, so let us move to the next question. So leaderboard லாஸ்ட்ல வரலாம். ஹாய் கீர்த்தி. ஸோ many new students, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பயோ வீடியோஸ் எல்லாம் புக்லேயே சென்டென்ஸ் இருக்குது. ஆமாப்பா, அதை தான் நானும் சொல்கிறேன், புக்லேயே சென்டென்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம மாற்றி படிச்சிருப்போம், இல்லை வந்து ஒரு 4-5 சாப்டர்ஸ் படிக்கணும் லைக் அப்படிங்கும்போது நமக்கே அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும் இல்லையா? ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸில் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சு ஆன்சர் டிரைவ் பண்ணிட்டோன்னா ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். பட் பயோவில் வந்து கான்செப்ட் தெரிலன்னா இந்த மாதிரி தான் தப்பாக ஆன்சர் போகும், ரைட்?
ஸோ எப்பவுமே அந்த ஒரு அசால்ட்டு தானே நமக்கு இருக்கும் இல்லையா, பயாலஜி வந்துட்டா போதும் கடைசியாக படிச்சுக்கலாம், பயாலஜி தானே ஒரு தடவை படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தானே இருக்கும். பட் அதுதான் வேணான்னு சொல்கிறது. பயோ வந்து தியரி பார்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு தடவை படிச்சுட்டு போகிறோம், இல்லை எக்ஸாமுக்கு அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வி மைட் கெட் டிஸ்ட்ராக்டட். ஸோ அந்த கொஷின் எக்ஸாம் முடிகிற வரலும் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கே மறந்து போயிடும். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு சாப்டரில் என்னென்ன கொஷின் படிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் வித் அ புக் பேக் கொஷின். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த எக்ஸாமுக்கே வந்து ஹவு மெனி சாப்டர்ஸ் வி ஹேவ், right? So இந்த மென்டி முடிச்சுட்டு we just have a quick like என்ன சொல்றது recall பண்ணலாம், and I'll show you important questions again in the last. Okay வா? Okay, வெரி ஹார்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஹார்டுன்னு இல்லைப்பா, லைக் நம்ம இப்பொழுதே படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. சரி, நமக்கு குவார்டர்லிக்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம 5 மார்க்ஸ் வந்து 4 வில் பி தேர். ஸோ ஐதர் ஆர் சாய்ஸில் இருக்க போது நம்ம கண்டிப்பாக 2 கொஸ்டின் எழுதணும். ஸோ அந்த 2 கொஸ்டின் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் குவார்டர்லிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கனாலே பப்ளிக்கு டெஃபினட்டாக நீங்கள் அவுட் ஆஃப் 35 ஸ்கோர் பண்ணுற அளவு நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த சாப்டர்ஸில் ரொம்ப ஈஸியராக தான் இருக்க போகுது. அண்ட் 2-3 மார்க்ஸுமே லைக் ஜுவாலஜிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், ஈக்கோ சிஸ்டம், ஸோ இது எல்லாமே ஈஸியரான சாப்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆல் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வேறு இன்க்ளூடட். ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இப்போயே கிளியராக படித்து முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஹாஃப் இயர்லி வரும்போதே நமக்கு பப்ளிக்கான கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகேவா? So you don't have to worry, it is not that difficult. So important diagrams என்னென்ன பார்க்கணும், ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் மறக்காமல் டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டணும். சரியாப்பா? ஸோ அடுத்த கொஷின். ஸோ குயிக்காக நம்ம மென்டி செஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வில் டிஸ்கஸ் ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பயோ எக்ஸாம் ஆர் ஹவு டு ஸ்கோர் 70 out of 70 இந்த குவார்டர்லி எக்ஸாம். ஸோ லாஸ்ட் 10 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? The whole process of spermatogenesis definitely needed. You have to read book in one side, book inside 1 mark pa, because நமக்கு out of 8 1 marks in botany and zoology. சரியா? So 5 தான் வந்து book back நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So remaining 3 will be book inside. So நம்ம 70 out of 70 வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக book inside படிக்கணும். Right? So the right answer is 64. Yes, good. So அடுத்த question. ஸோ குயிக்காக பார்ப்போம்ப்பா, அப்போ தான் குவார்டர்லி எக்ஸாமுக்கு பயோக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு லாஸ்ட் 10 minutes குயிக்காக டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஐ அகெயின் ஷோ யூ த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ Saheli is an example for which method? From the reproductive health chapter. So mechanical barrier, chemical barrier, hormonal or intrauterine device. So third chapter reproductive health பொறுத்தவரையிலும் birth control methods are very very important, and also the amniocentesis process. And lastல வந்து the ART technique. So GIFT-னா என்ன, ZIFT-னா என்ன. Okay, it's a hormonal barrier, right? Cell cycle and cell, the unit of life, physiology 3. Okay ba Sani, you can put it in the ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ அங்கே நம்ம பேசலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது கொஷின். ஓகே, ஸோ பயோ இஸ் வெரி வெரி டஃப் இயர். ஸோ அந்த பயமே வேணாம்ப்பா, இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ பயோ மட்டும்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ரோஷினி மென்டி கோட் எதுவும் இல்லைப்பா. 100 லேர்னிங் ஆப் உள்ளே வந்தீங்கன்னா 12th ஸ்டேட் போர்டில் லைவ் கிளாஸஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மென்டி வார் உங்களுக்கு ஒரு ஐகான் காட்டும். ஸோ அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் ஹியர். சரியா? ரோஷினி வில் மீட் ஹியர். ஸோ ஜஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி ட்ரபிள் ஜஸ்ட் புட் அ மெசேஜ் ஹியர். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ அடுத்த கொஷின். ஸோ 10th கொஷின் முடிச்சுட்டு நம்ம லீடர் போர்ட் செக் பண்ணலாம். ஸோ dash is needed for the normal functioning of the reproductive structures. ஓகே, ஸோ விட்டமின் A, E, விட்டமின் B, விட்டமின் C இதெல்லாம் கொஞ்சம் வந்து புக் இன்சைட் 1 mark. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? Maths is easy than bio. Yes. So which is vitamin E. ஓகேவா? ஸோ விட்டமின் E ஓட ஃபங்க்ஷன் என்ன ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் பயோமாலிகுல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஓகே. ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஓரளவு ஸ்டெப்பெல்லாம் கொண்டு வந்துடலாம்ப்பா. பட் இங்கே வந்து யூ நீட் டு நோ த கான்செப்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. ஸோ கதை எழுத முடியாது,
டயக்ராம்ஸ் வச்சு நம்ம கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், which is very very easy in case of bio. ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்குலாம் டயக்ராம் இருக்கும் மறக்காம டயக்ராமை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை பாயிண்ட் வைஸ் எழுதுங்கப்பா. எப்பவுமே ஒரு பெரிய பேராகிராஃப்னா அதை அப்படியே எழுதாதீங்க. ஸோ அது அந்த டாட் டாட் இருக்கிற இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்தடுத்த பாயிண்ட் அதை மென்ஷன் பண்ணுங்க. அதுவே பார்க்கறதுக்கு லைக் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அலாங் வித் டயக்ராம் டெஃபினெட்லி வில் கெட் 2 marks or 3 marks or even the 5 marks. ஓகேவா? Sorry. So question number 9. So vaccination of girls between 9 to 13 years can prevent cervical cancer. So என்ன vaccine கொடுக்கணும்? So HIV, HPV, MMR, HBV vaccines. So which vaccine has to be given? cervical cancer prevent பண்ணணும் அப்படின்னா என்ன vaccine வந்து கொடுக்கணும்? Yes. So NEET aspirants. So உங்களுக்காகவும் நிறைய classes plan பண்ணி வச்சிருக்கோம். So wait. So we'll do NCERT line by line. Don't worry. ஓகேவா? ஸோ MMR கரெக்டா? எப்படிப்பா MMR? மம்ஸ் மீசல்ஸ் ருபெல்லா எதுக்காக? மம்ஸ் டிசீஸ், அது பேர்லயே இருக்கு இல்லையா வேக்சினோடதுல. ஸோ இட் இஸ் HPV. ஓகேவா? அடுத்தது எஸ் ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஸோ whoever is there 94 mark in state book. வெரி குட். ஸோ பயோவில் லாஸ்ட் டைமே நிறைய பேர் வந்து சென்டம் எடுத்திருந்தாங்க அண்ட் மெனி காட் 99. மேபி அந்த 1 மார்க்கில் ஒரு லைக் 2-3 மார்க்ஸ் எல்லாம் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் 1 மார்க்கில் வந்து அந்த 1 மார்க் மிஸ் ஆயிடுச்சு. 99 they got. பட் இந்த தடவை அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கவே கூடாது. ஸோ வில் ப்ராக்டிஸ் மோர் டைம்ஸ் சரியா? ஸோ நிறையா கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அண்ட் நிறைய கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீட் பண்ணணும், ஒரு சாப்டரையும் லைக் ஹவு டு ஸ்பிளிட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஷின்ஸை நம்ம படிக்கணும், இல்லை இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா, இந்த டவுட் எல்லாம் வரும். ஸோ எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோங்கிறது லாஸ்ட் 10 minutes டெஃபினட்டாக நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு யூ கேன் ஆஸ்க் மீ ஹியர். ஓகேவா? ஓகே. sudden appearance of vestigial organs in highly evolved organisms. So vestigial organs na enna pa? So like enna solradha, organ or the structures which are of no use. Say for example namakku vandu dentition la eduthitingna the third molar ah irukattum and even vermiform appendix. So the nictitating membranes, நம்ம ஐஸ் கிட்ட இருக்கக்கூடிய nictitating membranes இதெல்லாமே வந்து vestigial organ. நம்ம ஹியூமன்ஸ்ல மட்டும் எடுத்துட்டீங்களா அப்படினாலே more than hundreds of vestigial organs எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு ஏன்ஷியன்ட் டைம்ஸ் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை அந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் எவல்யூஷன் ப்ராசஸ் நடக்க ஸோ டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நடக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஸோ தட் ரீசன் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வி கால் இட் அஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். ஸோ இது மாதிரி ஹண்ட்ரட்ஸ் இருக்குப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருந்தா சொல்லுங்க. எஸ் நிதேஷ், அதை தானே சொன்னேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட்ல பார்க்கலாம். ஏன் மறக்குது அதை நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஓகேப்பா, let's check out this leaderboard. So who is in the top? So in the chatல இருக்கீங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த டாப் பண்ணிருக்கீங்களோ are you guys there in the chat? ஸோ நீங்கள் இதில் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 20 questions இருக்கு. ஸோ அதில் எப்படியாச்சும் குயிக்காக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா you can also top. ஓகேவா? ஸோ ட்வீக்கி, மெஸ்ஸி, கனிகா, டைகர் பேபி, ஸோ கீர்த்தி, எஸ்ஆர். ஸோ உங்கள் பேரா இல்லை வேறு ஏதாவது பேரில் விளையாடுறீங்களா தெரியல. ஓகே. ஸோ மகா, ரக்ஷயா, ஜாக். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். So Hardy-Weinberg equation. So Hardy-Weinberg equation, it is mainly to determine the population genetics. ஒரு particular population வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கான ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது வந்து நீங்க மேக்ஸ்ல வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. then I will tell you. Okay. ஓகே. ஸோ இதுக்கு நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. எஸ், ஏ இஸ் ரைட் ஆன்சர். A + B the whole square ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 7th 8th படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதே தான். ஸோ இங்கே P² அதாவது டாமினன்ட் அலீல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும், Q² ரிசசிவ் அலீல்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் ஓகேவா? ஸோ ஜுவாலஜி சாப்டர் 5. ஸோ மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஆப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குப்பா, யூ கேன் செக் அவுட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி யூடியூப்லேயும் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஜெனட்டிக்ஸ்க்கு வந்து லைக் 1 shot ரிவிஷன் பண்ணியிருக்கோம், புக் பேக் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க செல்வப்பிரியா. ஓகேவா? ஸோ டெல் யூ. ஸோ லாஸ்ட்ல கொஞ்சம் இந்த இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 1 மார்க்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்ப்பா. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸ்டடி ஈஸிலி. ஸோ லமார்க்ஸ் தியரி. ஸோ டார்வின்ஸ் தியரி இருக்கு, லமார்க்ஸ் தியரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ லமார்க்ஸ் தியரியை டிஸ்ப்ரூவ் பண்ணது யாரு?
ஸ்ரீ லாஸ்ட் டைம் நம்ம இதே மாதிரி தான்ப்பா பண்ணோம் ரிவிஷன். லாஸ்ட் டைம் நிறைய ரிவிஷன் பண்ணோம்ப்பா. ஸோ லைக் ரேபிட் ரிவிஷன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட போர்டு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் டயக்ராம் செஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ சாப்டர் வைஸ் டிஸ்கஷனும் பண்ணியிருந்தோம். எஸ் ஆகஸ்ட் வைஸ் மேன் கரெக்ட். ஸோ அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஞாபகம் இருக்கா? அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு? அவர் என்ன ஆர்கானிசம்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு ஞாபகம் இருக்கா எவல்யூஷன் சாப்டர்ல? எஸ் கைஸ். ஸோ அப்படியே லைக் ஒவ்வொரு ஆப்ஷனும் சூஸ் பண்ணும்போது அது எங்கே ரிலேட் ஆயிருக்கு நம்ம சாப்டரோட அப்படிங்கிறது ஞாபகம். எஸ் ரேட், அதாவது மைஸில். ஸோ அதோட டெய்ல்ஸை கட் பண்ணி எடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து அப்ளை ஆகுதா இல்லையா? ஸோ சொமேட்டிக் செல் இருக்கக்கூடியது இட் இஸ் இன்ஹெரிட்டிங் ஆர் த ஜெர்ம் செல் இருக்கக்கூடியது இன்ஹெரிட் ஆகுதா அப்படின்னு. எஸ் ஜெர்ம் பிளாசம் தியரி. வெரி குட் செல்வப்ரியா. ரைட் 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 ஓகே. ஓ சாரி. ஓகேப்பா. ஸோ எக்ஸஸ் ஹேர் growth ஆன் த பின்னா. ஸோ பின்னா அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் இயர். இட் இஸ் நோட்டிஸ்ட் ஒன்லி இன் த மேல்ஸ். ஸோ திஸ் இஸ் இந்த சாப்டர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் நம்ம வந்து எக்ஸ்-லிங்க்டு டிசார்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ மேல்ஸில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் இருக்குது, ஃபீமேல்ஸில் எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் குரோமோசோம் மூலமாக பாஸ் ஆகும். அப்போ ஒய் குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்து சன்னுக்கு தான் வரப்போது. இட் இஸ் நாட் கமிங் டு த டாட்டர். ஸோ அதுதான் நமக்கு ஒரு சில டைம் நம்மளே சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து இந்த கேரக்டர் அவங்க கிட்ட வந்திருக்கு, பையன் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம பேச்சு வாக்கில் சொல்றதாம்ப்பா. ஸோ அது வந்து எந்த ஜீன்ஸ் மூலமா இன்ஹெரிட் ஆகி வந்திருக்கு? ஒய் ஜீன்ஸ் மூலமா. ஸோ அந்த கேரக்டர் கேர்ள்ஸ்க்கு தெரியாது, லைக் ஃபீமேல் சைல்டுக்கு தெரியாது. சரியா? ஸோ தட் இஸ் த ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரக்டர் இஸ் லொகேட்டட் ஆன் த ஒய் குரோமோசோம். புரிஞ்சுதா? ஸோ அந்த பர்டிகுலர் கேரக்டர், ஸோ ட்ரைட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ அது ஒய் குரோமோசோம் மூலமா தான் வந்திருக்கும். வெரி ஈஸி இல்லையா? ஓகே ஸ்ரீ, டோன்ட் வரி. ஸோ இப்போ என்ன கிளாஸ்ல இருக்கீங்க? 12th 11th? Last time revision. Okay. So அடுத்த question பா, 14th question. So don't worry guys. உங்களுக்கு எக்ஸாம் பற்றின பயமே தேவையில்லை. ஸோ when we are there we will guide you. ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு சாப்டரும் படிக்கணும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நிறையா கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி வந்து கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கேட்டுட்டு கொஞ்சம் படித்தா மட்டும் போதும். ஸோ நாங்கள் ஒரு 75 to 80% எஃபர்ட் போடுறோம்னா நீங்கள் ஒரு 20% அதை படிக்கிறதுக்கான எஃபர்ட் போட்டிங்கனாலே போதும். ஸோ அடுத்த கொஷின், விச் பிளட் குரூப் டஸ் நாட் போசஸ் ஆன்டிபாடிஸ். ஸோ என்ன ஆன்டிபாடி, அதாவது ஆன்டிபாடிஸ் எந்த பிளட் குரூப்பில் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளட் குரூப்க்கு ரெஸ்பான்சிபிள் 12th முடிச்சாச்சா ஸ்ரீ? ஸோ சாரி. ஸோ நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கொஸ்டின். ஸோ பேசிக்கலி ஐஏ பிளட் அலீல்ஸ் இருக்க போதுப்பா. ஸோ அலீல்ஸ் வந்து 3 டைப், அதாவது ஐஜிஎன் ரெஸ்பான்சிபிள். ஸோ அலீல்ஸ் ஆர் கோயிங் டு பி 3 டைப்ஸ், ஏ, பி அண்ட் ஓ. ஸோ இதில் வந்து அலீலிக் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட பிளட் குரூப் டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ இந்த ஏ அண்ட் பி ரெண்டுலையுமே வந்து ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ ஏபி பிளட் குரூப்ல இருக்காது. ரைட்? ஆன்டிஜென்ஸ் வில் பி பிரசன்ட், ஆன்டிபாடிஸ் வில் நாட் பி பிரசன்ட். சரியா? ஸோ மாற்றி எழுதினா இட்ஸ் ஓகே. ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. Right, so next question. So in 15 questions, so we'll complete in another 15 minutes and we'll talk about the quarterly exam preparation. Okay va? Okay. ஸோ தமிழ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது? மிக்ஸ்டு ஃபீலிங்கா? ஸோ அடுத்த எக்ஸாம், ஸோ அந்த ஒரு நம்மளே ஒரு அது என்ன சொல்கிறதுப்பா, அனலைசேஷன் கொடுப்போம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா அடுத்த எக்ஸாம் கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்களே வந்து தாட் வச்சுருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? எஸ், நியூக்ளியோசைடு இஸ் கம்போஸ்ட் ஆஃப், நியூக்ளியோசைடு இருக்குது, நியூக்ளியோடைடு இருக்குது. நியூக்ளியோடைடு அப்படிங்கும்போது டி ட்ரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பென்டோ சுகர் இருக்கணும். ஓகேவா? அண்ட் தேர் ஹாஸ் டு பி அ நைட்ரோஜனஸ் பேஸ் அண்ட் அ ஃபாஸ்போரிக் ஆசிட் குரூப். அது வந்து நியூக்ளியோடைட். இங்கே நியூக்ளியோசைடு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி த நைட்ரோஜனஸ் பேஸும் பென்டோ சுகர் மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதேவே நீங்கள் லாஸ்ட் இயர் பயோமாலிகூல்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரியாப்பா? ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. நியூக்ளியோசைட். ஸோ கொஷின் வந்து என்ன சொல்கிறது, செகண்ட்ஸ் கம்மியாக இருக்கனால தெரியாமல் போட்டிங்களா? ஸோ என்னோட பேர் தெரியாதா? என்னப்பா இவ்வளோ தூரம் படிச்சுட்டு. ஸோ தம்ப்நெயில் இருக்கும், செக் பண்ணிட்டு வந்து இங்கே கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள். ஜஸ்ட் கோ பேக் அண்ட் கம் அகெயின். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
So next question. So Watson and Crick, they proposed the double helical structure for DNA based on the X-ray diffraction analysis. So அந்த X-ray diffraction analysis யாரு கொடுத்தாங்க? So இந்த questionல வேற எப்படி கேட்கலாம்ப்பா, double helical structure of DNA யாரு கொடுத்தது? Watson and Crick. So அந்த மாதிரி கூட question கேட்கலாம். So இது வந்து book inside. So X-ray diffraction technique மூலமா தான் அவங்க வந்து they gave the structure. So அந்த X-ray diffraction structure யாரு கொடுத்தாங்க? So that is by the Wilkins and Franklin. Okay? Okay, super. So another 3 question. After the 20th question, we'll check out the leaderboard. சரியா? So அடுத்த question. So this is caused by Eukarya bankrafti. So இதுவும் வந்து one of the yearsல human health and diseaseல கேட்டிருக்காங்க. 3 marksல இந்த question கேட்டிருந்தாங்கப்பா. So not like this. So complete an answer பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிரும். அப்பயே தெரிஞ்சிரும். இதை வந்து 3 markல கேட்டிருந்தாங்க public examல. சரியா? So option என்னப்பா? Yes. Yes. Okay, so that is going to be filariasis. So filariasis is caused by Eukarya bankrafti. So இந்த disease என்ன பண்ண போகுது, நம்மளுடைய lymph node வந்து it is like a worm பா. So tapewormலாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஒரு worm தான் நம்மளோட lymph glands or lymph nodesல வந்து accumulate ஆயிடும். So அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம leg, so mostly வந்து lower limb complete swelling ஆயிடும். So elephantiasis கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, so அதுதான்ப்பா இது. சரியா? So அடுத்த question. So next it is going to be okay, so the rigidity of the jaw muscle. So இது வந்து human health and diseaseல நமக்கு ரெண்டு டேபிள் கொடுத்திருப்பாங்க, bacterial and the viral disease கான ஒரு டேபிள். So அதோட symptoms associate பண்ணி நமக்கு questions கேட்கலாம். ஓகேவா? So மென்டி நம்பர் இல்ல சதீஷ், நம்மளோட 100 learning app like install பண்ணுங்க. அதில் வந்து லைக் கம் பேக் டு த 12th ஸ்டேட் போர்ட், லைக் யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் த லைவ் செஷன். ஸோ இது ஃப்ரீ தான், நீங்கள் அங்கேருந்து ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு என்டர். ஸோ இதுக்கு கோட் எதுவுமே தேவையில்லை, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரியா சதீஷ்? ஓகேப்பா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டெட்டானஸ். வெரி குட். ஸோ லாக் ஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ டெட்டானஸ் டிடி இன்ஜெக்ஷன் எடுத்திருக்கீங்களா? ஸோ டெட்டானஸ் டாக்ஸாய்டு இன்ஜெக்ஷன். ஸோ அது எதுக்காக எடுக்கிறோம் தெரியுமா? ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன காயம் ஆச்சுனாலும் சரி, ஸோ ஏதாச்சும் நம்ம ஸ்மால் ஸ்கார் வந்தாலும் சம்டைம்ஸ் வி டென் டு டேக் த டிடி இன்ஜெக்ஷன். எடுத்திருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் இந்த டிசீஸ் வராமல் இருக்க. ஓகே, ஸோ த 19th கொஸ்டின். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி எஸ், என்ன டிசீஸை நம்ம வைடல் டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஓகேவா? நான் 10th 12th முடிச்சு எத்தனை வருஷமாச்சு பையன் 12th மார்க் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி tuberculosis, cholera, typhoid or hepatitis. So which is confirmed by the Widal test? Yes, that is going to be the typhoid. So typhoid, which is also known as enteric fever, அதோட incubation time ஒரு 10 to 14 days இருக்கும், and it is caused by the organism Salmonella typhi. So இந்த disease நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? with the help of Widal test. சரியா? And it has a high tendency of relapsing. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சோடனே நம்ம லீடர் போர்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ the 20th question is incubation period of malaria. So malaria is caused by 4 species இல்லையா? 4 species of plasmodium. So plasmodium species oval, malariae, pivax and the falciparum. Among the 4, falciparum is going to cause severe infections. So on the malarial parasite cycle தெரியுமா? So the right answer is incubation day is going to be 12 days. அதாவது அது என்ன incubation period அப்படின்னா, நமக்கு அந்த incubation period முடியும் போது தான் நம்ம பாடியில் சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அது வரலும் அது என்ன சொல்றது, நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகி அதுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அதெல்லாம் லைக் கரெக்டாக இடம் பிடிச்சி, ஓகேவா? ஸோ தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இட் வில் ஸ்டார்ட் செட்டிலிங். ஸோ அது செட்டில் ஆனதுக்கப்புறம் அதில் செட்டில் ஆகும்போது இட் வில் ஸ்டார்ட் ரீப்ரொடியூசிங் மோர். ஸோ நிறைய வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் அது நமக்கு சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்குபேஷன் பீரியடில் அது என்ன பண்ண போது, நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகி அதுக்கான ஒரு பிளேஸை ஆக்குபை பண்ணி நல்லா செட்டில் ஆயிருக்கும். ஓகேவா? கிளியராப்பா? சேஸ் லெட் அஸ் செக் அவுட் த லீடர் போர்ட். So the right answer, sorry, இப்போ டாப்ல இருக்கிறது யாருன்னு பார்க்கலாம். ஸோ மெஸ்ஸி இஸ் த டாப், ட்வீக்கி, கனிஹா, டைகர். ஓகே, ஸோ எஸ்ஆர், ஷின்சான், கீர்த்தி, ராகேஷ், ரக்ஷயா,
இன்யூலாம். ஓகே, ஸோ வேறு யாரெல்லாம் இருக்கீங்களோ இன்னும் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சென்டம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த மென்டி செஷன். ஓகேவா? நித்யா சாரி. ஸோ 21st question. So that is Aspergillus niger helps to produce. This is from chapter microbes in human welfare. So microbes in human welfare la இந்த question இருக்கு. So அதில் basically அந்த organic acids so அது எந்த organism produce பண்ண போச்சு அதை வந்து ஒரு cheat sheet மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இல்லை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. பிகாஸ் எந்த ஆர்கானிசம் இல்லை எந்த ஆசிட் வேணும் நமக்கு 1 மார்க்ல கேட்கலாம். அந்த சாப்டரே 1 மார்க்குக்கு நம்ம தரோவா படிச்சிருக்கணும். ஸோ the right answer is going to be citric acid. ஓகேவா? ஸோ தப்பாக மார்க் பண்ணியிருந்தா it is okay, just correct it, citric acid. சரியா? அடுத்த question. Yes. Okay, so the next question is genetically engineered dash are used as a clot bursters in cardiac related issues. So staphylococcus, yeast, penicillium or the streptococci. So which is actually used as a clot bursters. ஸோ இதை பற்றி வேறு இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸோ ஃபங்கை ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நிறைய ஆர்கானிசம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ செக்காரோமைசிஸ் செரிவியேசியே. ஸோ தட் ஈஸ்ட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் ஃபார் ஆர் கால்ட் ஆஸ். ஸோ சொல்லலாம்ப்பா நித்யா, லைக் லாஸ்ட்டில் ஒரு ஜஸ்ட் another 10 minutes will complete the questions and we'll talk about all your queries related to quarterly exam. சரியா? ஸோ என்ன டவுட்ஸ் இருக்கோ அப்படியே யோசிச்சு வைங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது எழுதி வைங்க, லாஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே பாப்பா? ஸோ அடுத்தது இன்னொரு 7 கொஷின் தான். 11th பயாலஜி குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லுங்கள். ஸோ 11th ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். திவ்யா செக் பண்ணிங்களா? எஸ், ஹவு டு ஸ்டடி. ஸோ கம் பேக். ஸோ த பர்பஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர். ஸோ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ பிஓடி அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டான ஆன்சர் தெரியுமா? ஸோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ ஆல்கல் ப்ளூம். எஸ்பா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் டு ரெடியூஸ் த டிமாண்ட். ஓகேவா? ஸோ இது அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ பிஓடி இஃப் இட் இஸ் ஹையர் இட் ஷோஸ் த வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டட் அப்படின்னு. சரியா? ஸோ ரெடியூஸ் பிஓடி. அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ another 5 questions. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, குவார்டர்லி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு டு ஸ்கோர் 70 out of 70 ஆர் லைக் 60+, 50+, எல்லாமே நம்ம லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. டோன்ட் வெரி. குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸில் 6th சாப்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கப்பா. பட் ஒரு சில ஸ்கூல்ஸில் தே ஹாவ் எக்ஸ்க்ளூடட். சரியா? ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து ஓவரால் ஓட் எடுப்போம். ஓகேவா? ஸோ ஹீமோஃபிலியா இஸ் மோர் காமன் இன் மேல் பிகாஸ் இட் இஸ். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த ட்ரைகோசிஸ் இல்லையா, எக்ஸ்டர்னல் ஹேர் ஆன் த எக்ஸ்டர்னல் இயர். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஹீமோஃபிலியா இஸ் காமன் பிகாஸ். இதுக்கான ரைட் ஆன்சர் என்னப்பா? ஸோ இதில் கரெக்டாக இருக்கா? எஸ், ஹீமோஃபிலியா ஒயிட் இஸ் காமன். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் தப்பாக இருக்கா? ஸோ இதை ரியலைஸ் பண்ணிங்களா இல்லையா? எஸ், டாமினண்ட்டாக இல்லைப்பா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். இட் இஸ் ஆக்சுவலி புக் பேக் கொஸ்டின். சரியா? ஸோ இந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஹவு டு ஸ்கோர் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். யார் எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் டாப்பர்ஸ் வந்து எப்போ எது கேட்டாலுமே வந்து நான் படிக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு தே வில் கெட் குட் மார்க்ஸ். ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளை வந்து சீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ எஸ், Y chromosome வாஸ் டிஸ்கவர்டு பை. ஸோ நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேறு இருக்கீங்க. ஓகே, ஸோ பயாலஜி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கீங்களா? ஸோ ஸ்டீவன்ஸ் ஆர் லான்ஸ்டீனர், ஹெங்கிங் அண்ட் வீனர். Right answer is, so Y chromosome was actually discovered by, so நமக்கு அந்த சின்ன பாக்ஸில் க்ரீன் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கப்பா. It was by Stevens. ஸோ லான்ஸ்டீனர் என்ன பண்ணாரு? பிளட் குரூப்பிங்கை கொடுத்தாரு. சரியா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். எஸ், ஸோ இந்த குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, அதையும் கரெக்டாக ரீட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சாப்டர் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா வாபிள்ஸ் ஹைப்போதசிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணியிருக்கீங்களா?
ஸோ போர் அடிக்கும் போது அட்லீஸ்ட் ஏதோ கொஸ்டின் படிக்க பிடிக்கலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க இல்லை இந்த டூ யூ நோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம மைண்ட்குள்ளே போகும். ஸோ கூலிஸ் அனீமியா தட் ரெஃபர்ஸ் டு இஸ் another நேம் ஃபார் which particular disease? பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், phenylketonuria, hemophilia, thalassemia. Yes, thalassemia is the right answer. It is also known as Cooley's anemia. Okay, va? Okay, so another 3 questions. We'll finish it. So, idhula yaar top pandrangan paakalam. Then we'll talk about the exam preparation for biology. Okay, va? Okay, pa. So, phenylketonuria is linked to which chromosome? Very important. So phenylketonuria is mainly, so இந்த disease எதனால காஸ் ஆகுது? phenylalanine நம்ம பாடியில் அக்யூமுலேட் ஆகும்போது, ஸோ அந்த ஜீன் PAH ஜீன் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கும்போது இந்த டிசார்டர் வரப்போகுது. ஸோ தட் இஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் phenylalanine. ஸோ ஏன் அப்போ இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் கேன் லீட் டு சம் CNS disorders. ஸோ தட் இஸ் நம்பர் 12. அப்போ டவுன் சிண்ட்ரோமோட குரோமோசோம் நம்பர் இந்த சாப்டர் பொறுத்த வரலும் நமக்கு அந்த டிசார்டர் அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். டவுன் சிண்ட்ரோம் இருக்குது, பேட்டோ சிண்ட்ரோம் இருக்குது. எஸ், வெரி குட். டவுன் சிண்ட்ரோம் 21 டவுன், ஸோ மேலேருந்து கீழே 21 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எல்லாமே கிளியராக ஞாபகம் வச்சுருங்கப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ எஸ், ஜஸ்ட் 2 more, last 2 questions. Okay, so Down syndrome, Klinefelter syndrome, எல்லாமே தெரியணும். Turner syndrome, the difference between the Klinefelters and the Turner syndrome, very very important, because so scientists who contributed to karyotyping, இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு வரேன். So yes, Geo and Lehman, John Cato, Bridges, Wiener. How to draw diagrams very easily. ஸோ கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள எப்படிப்பா டயக்ராம் வரைய முடியும்? நம்ம தான் வரையணும் இல்லையா திவ்யா? ஸோ டயக்ராம்ஸ் நைட் டைமில் when you're feeling sleepy just ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டயக்ராம் ஒரு 2 times ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஷின்கான தியரி பார்ட்டையும் நம்ம படித்து முடிச்சிடலாம். ரைட்? ஓகே, ஸோ த லாஸ்ட் கொஷின். கேரியோடைப்பிங் வந்து ஜியோ தான்ப்பா. ஓகேவா? இந்த கொஸ்டின் திரும்ப பார்த்துக்கலாம். ஸோ ஜியோ அண்ட் லீவன் அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ தப்பாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ 29th கொஸ்டின். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 consecutive base pairs in DNA. ஸோ 2 consecutive. ஸோ இதை வச்சு நமக்கு எக்ஸாமில் ஃபார்முலாஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த DNA கேட்கலாம். ஓகேவா? ஸோ பேஸ் பேஸ்குள்ள பாண்டிங் என்ன கேட்கலாம். டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் பிக்சர் பார்த்துருக்கேன் இல்லையா? ஸோ எவ்வளோ பாண்ட் இருக்க போகுது. ஸோ த ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் அடினைன் அண்ட் தைமன். ஓகேவா? ANT அண்ட் CNG. ஸோ யூ நீட் டு நோ ஹவு மெனி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், 2 பாண்ட் இருக்கா இல்லை 3 பாண்ட் இருக்கா தெரியணும். ஓகே, ஸோ த லாஸ்ட் கொஸ்டின். Okay, so last question in zoology. So almost வந்து in and out from all the chapters we have discussed few questions. ஒரு சில book back questions இருந்திருக்கு and book inside questions நம்ம பார்த்துருக்கோம். So you would have got an idea. அதாவது book inside questions நமக்கு எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த குட்டி குட்டி பாக்ஸஸை ரீட் பண்ணுங்க. அண்ட் லைன் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஹைலைட்டட் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் டூ தேட் டெஃபினெட்லி யூ கேன் ஆன்சர் ஆல் 8 questions பா. சரியா? ஸோ த லாஸ்ட் கொஸ்டின். So which is not a part of transcription unit? Okay. So transcription unitல ஒரு part இல்ல அப்படின்னா எது? Promoter, operator, structural gene or terminator? So yes guys, transcription unit which is going to be the operator. So transcription க்கு structural genes தேவையில்லையா? தேவையில்லையா? செல்வப்பிரியா, ஆப்ஷன் சி தான் ரைட்டா? which is not a part of transcription unit. So promoter இருக்க போது, terminator இருக்க போது, operator இருக்கா இல்லையா? எஸ், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் தானா? ரைட்டா? ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் எந்த டாபிக்ல வரும்? ஸோ கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா சொல்வீங்க. ஸோ வேர் யூ ஹவ் சீன் த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்?
ஸோ ஆக்சுவலி இந்த நம்ம இன்னைக்கு பார்த்த செஷனில் 2 கொஷினுக்கான ஆன்சர் வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் அது என்ன 2 கொஷின் அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தட் இஸ் கோயிங் டு பி அ ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் தோஸ் 2 கொஷின்ஸ். அந்த கொஷினுக்கான 1 and 2 நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக யார் கமெண்ட் பண்ணுறீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அடுத்த செஷன் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஐ செக் அவுட் ஹூ ஹவ் given the right answers. சரியா? So yes, Messi has stopped with 16,606 points. Okay, va? So Tiger Baby, Maha, Kaniha, SR, I think Rakesh, so Tweaky, Chinchan, Inulam, Kirti. Okay, va? Okay, pa. So now let us discuss. ஸோ இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கான எக்ஸாம் டவுட்ஸ் என்ன, எவ்வளோ சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க பயாலஜியில்? எஸ் கைஸ். ஓகே, ஸோ ஸ்கூல் சாப்டர் 5 லைன் பை லைன் இல்லைப்பா, அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் என்ன சொல்கிறது பேசிக் கொஷின்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் இருக்கு இல்லையா? சார் ஷோ யூ இன் அ மினிட். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. சரியா? ஸோ சாப்டர் 5, ஸோ ஒரு சாப்டர் வைஸ் நான் அப்படியே சொல்லிடுறேன். அண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பயோவை பொறுத்தவரைக்கும் ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு பிடிச்ச சாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக நம்மளால் பாட்னியும் படிக்க முடியாது, ஜுவாலஜியும் படிக்கிறது கஷ்டம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாட்னி ஒரு ஜுவாலஜி அப்படின்னு லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் சாப்டர் இன் பாட்னி. ஸோ அதில் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பிளான்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ ஸ்டார்ட் வித் புக் பேக் கொஸ்டின். ஸோ புக் பேக் 1 மார்க்ஸை நீங்களே சால்வ் பண்ணலாம். அதனால அந்த 1 மார்க்ஸை விட்டுட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. சரியா? ஸோ ஒரு 1 ஹவர்க்குள்ள ஸோ டைம் செட் பண்ணி வைங்கப்பா, ஒரு டைமர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைமரை ஆன் பண்ணி ஒரு 1 hour இல்லை ஒரு 45 minutes செட் பண்ணி வைங்க. ஸோ இந்த 45 minutesக்குள்ள நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ அடுத்த தடவை நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 45 minutes வந்துட்டு அதோட ஹாஃபாக ஆகணும். ஓகேவா? ஒரு 20 minutesக்குள்ளே நீங்கள் அந்த கம்ப்ளீட் டாபிக் ஆர் சாப்டர்ஸை படித்து முடிக்கணும். ஸோ அப்படி டைம் செட் பண்ணி படிக்கணும். ரைட்? ஸோ தட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் யூ மோர். நிறைய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே பரவாயில்ல, இந்த கொஸ்டின் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருக்கும் பிரெயின் கெப்பாசிட்டி ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ அதாவது ஒரு கொஸ்டின் ஒரு தடவை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே தெளிவாக ரீட் பண்ணிடுங்க. டவுட் இருக்கா? ஸோ ஜஸ்ட் கோ பேக் டு த வீடியோ லெக்சர். அது ஒரு தடவை கிளியராக பாருங்க. ஓகேவா? புக்கில் கொடுத்துருக்கிறத திரும்ப ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கம் பேக் அகெயின் ரீகால் இட் ஒன்ஸ் அகெயின். திரும்ப ரீகால் பண்ணும். ஸோ இடையில யாரோ கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, படிச்சுட்டு போனது மறந்துடுது. அப்போ நம்ம தெளிவாக படிக்கலன்னு தான் பார்த்தோம். அதாவது படிக்கவே இல்லைன்னு சொல்லலை, படிச்சிருப்போம். பட் என்ன சொல்கிறது, எக்ஸாமுக்காக படிச்சிருப்போம், இல்லை ஒரு தடவை படிச்சிருப்போம். அப்படி படிக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதே நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லைக் எவ்வளோ படித்தாலும் புரியல அப்படின்னா திரும்ப அந்த வீடியோ லெக்சர்ஸ் ஒரு தடவை பாருங்கப்பா. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கில் ரீட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கும் இல்லை இந்த பிடிக்காம படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வென் யூ ஸ்டார்ட் சீயிங் த கொஸ்டின் லைக் இது ஓகே இந்த கொஸ்டினில் இதுதான் சொல்ல வராங்க, இல்லை எனக்கு மேம் இந்த சாப்டரில் வந்து என்ன படிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை, இந்த சாப்டரில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியலையா? ஸோ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த பர்டிகுலர் சாப்டரோட சம்மரி பார்க்குவாங்க. ஸோ நம்ம எல்லா சாப்டர்ஸ் முடிஞ்சும் அதோட எண்டில் வந்து சம்மரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சம்மரியை ஜஸ்ட் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? அது வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும், ஓகே இந்த சாப்டரில் இதை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ என்னைக்காச்சும் சம்மரியை படிச்சிருக்கீங்களா? ஸோ அட்லீஸ்ட் 1 time have you guys read about the summary? Computer science-கான important questions are coming on the way. ஸோ ஆப்பில் இருக்குது, you can just check it out. ஓகே, ஸோ சம்மரியை தயவு செஞ்சு லைக் எங்கேருந்து ரீட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா சம்மரியை ரீட் பண்ணுங்கள். அப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓகேப்பா இந்த சாப்டரில் இதை தான் சொல்ல வராங்க அப்படின்னு. ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு புக் பேக் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு கொஸ்டினாக ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இஃப் யூ ஃபீல் சம் கொஸ்டின்ஸ் ஆர் லிட்டில் டிஃபிகல்ட், ஸோ அதை கொஞ்சம் டைம் எடுத்து அப்படியே படிச்சிருங்க. எப்பவுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நான் ஒரு 1 hour இருக்குது நான் இதில் படிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஸோ முடியலையா அடுத்து ஒரு லைக் when you get a free time அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை எழுதி வச்சுருங்க. எந்த கொஸ்டினை நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் படிக்கணும். இல்லைனா நமக்கு லாஸ்ட்டில் வந்து மறந்து போய்டும் எந்த கொஸ்டினை நம்ம படிக்கணும்னு நினச்சோமோ. பிகாஸ் அதுவே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பீங்க.
கடைசியாக படிச்சுக்கலாம் அந்த கடைசியான டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. கடைசியில் டைம் இல்லை, அந்த கொஷின் நம்ம படிக்காமையே போயிருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு மார்க் த கொஷின்ஸ். ஸோ ஒரு கொஷின் படிச்சு முடிச்சிட்டிங்களா, ஸோ டிக் மார்க் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். அந்த கொஷினை வந்து நீ எக்ஸாம் அப்போ தான் படிக்கணும். ரைட்? ஸோ டேக் ஒரு 1 hour எடுத்துக்கோங்கப்பா. ஒரு 1 hour டைம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1 hour டைமர் போட்டுட்டு, ஓகே, ஸோ 1 hourல வந்து ஒரு 50 minutes கம்ப்ளீட்டாக நம்ம எவ்வளோ படிக்கணும்னு நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு அதை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த 50 minutes முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் 10 minutesல இந்த 50 minutesல நம்ம என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், ஸோ விச் எவர் சாப்டர் ஆர் விச் எவர் சப்ஜெக்ட் மேபி, ரைட்? ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்களே ரீகால் பண்ணுங்கள். ஸோ புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். என்ன கொஷின் நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குது, ஓகேவா? So you just have to recall. Okay, va? Clear, guys? After a few minutes, I will listen to forgot it. அது எல்லாருக்குமே இருக்கிறதாம்ப்பா. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும் போது அந்த சாப்டர் வந்து லைக் மேம் நடத்தும் போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும், ஸோ ஒரு கொஞ்சம் சாப்டர் இல்லை கொஞ்சம் டாபிக் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அதை அப்பயே ரீட் பண்ணிவிட்டு அதோட விட்டுறக்கூடாது. திரும்பவும் வந்துட்டு ஒரு 5 minutes 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி அதில் என்ன நடத்தியிருக்காங்க, ஸோ ஒரு 1 week அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ ஒரு வாரத்தில் நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் படிச்சிருக்கோம், என்னென்ன சாப்டர்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் படிச்சிருக்கோம், அது லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ஆவரேஜாக நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க அந்த லிஸ்ட்டில் வந்து இதெல்லாம் போட்டுகிட்டே வாங்க. ஸோ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நாள் பெண்டிங் இருந்துச்சுன்னா கூட அந்த வீக்கெண்டில் வந்து அது கொஞ்சம் நம்ம முடிச்சு வச்சிடணும். சரியாப்பா? ஸோ 12th இந்த ஒரு வருஷம் ஜஸ்ட் யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க டைமில், அதாவது கம்மி டைம் தான் இருக்குது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 6 சப்ஜெக்ட் இருக்குது, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்ன பண்ணுறது, இந்த ஒரு வருஷம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிடிச்ச சாப்டர் இல்லை பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்களா, ஸோ வேறு ஏதோ ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்குது, அப்போ அந்த கொஸ்டினை அதோட சேர்த்து படித்து முடிச்சிருங்க. ஸோ அந்த ஈஸியானதை ஃபஸ்ட்டு படிக்கும்போது நம்ம பிரெயினே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிடும். ஸோ நமக்கு பிடிச்சதை படிக்கும்போது, அப்போ நமக்கு பிடிக்காதது இல்லை நமக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதையும் சேர்த்து அப்பயே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே, நமக்கு முடிச்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நீங்கள் எப்பயுமே பாருங்கள், ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு 10 கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10 கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவாப்பா? விச் லெசன் இஸ் வெரி வெரி ஈஸி. எப்படிப்பா ஈஸி லெசன் அப்படின்னு சொல்லும் போது யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இன் பாட்னி. சரியா? ஸோ அது ஈஸியரான சாப்டர் தான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி பாட்னி தான் இருந்தாலும் லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் சின்ன கிளாஸஸில் வந்துட்டு இந்த சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ கம்ப்ளீட் சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான். அதையுமே வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரி படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ யூ கேன் டூ தேட். அண்ட் ஜுவாலஜியை பொறுத்தவரையிலும் ரீப்ரொடக்ஷன் யூனிட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்க அப்படின்னா லைக் அந்த ஃப்ளோ சார்ட், ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், ஓஜெனசிஸ், ஸோ அதெல்லாம் ஒரு தடவை படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ சாப்டர்ஸ் ஆவரேஜாக நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ என்னைக்காச்சும் இந்த ரிவிஷனை ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா? எஸ் கைஸ், படிச்சிருப்போம் பட் திரும்ப ரீகால் பண்ணியிருக்கீங்களா, ரிவைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதை நம்ம ப்ராப்பராக பண்ண மாட்டோம் இல்லையா? குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சால் டெய்லி 1 hour பயோக் ரிவிஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கோம்ப்பா, அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அ மொமெண்ட், ஐ ஷோ யூ த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒன்ஸ் அகேன். ஸோ அதை குயிக்காக ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ போத் இன் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ எக்ஸாமில் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கடைசி நிமிஷத்தில் வரலும் படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம படித்ததை கிளியராக ஒரு தடவை என்ன சொல்கிறது ரிவைஸ் பண்ணிட்டு போங்கப்பா. ஸோ ஐ வில் டெல் யூ ஆக்டிவ் ரீகாலிங் எப்போவுமே அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து மேபி இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஐ ஷோ யூப்பா ஆல் த கொஷின்ஸ் அகெயின். ஐ ஷோ யூ, டோன்ட் வரி, ஜஸ்ட் அ மொமெண்ட், ஐம் கெட்டிங் த ஃபைல்ஸ். சரியாப்பா? ஸோ அதாவது இப்போலேருந்து, ஸோ இன்றைக்கி நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ நல்லா டின்னரெல்லாம் சாப்பிட்டு நைட் உடனே தூங்க மாட்டீங்க, ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. அந்த 1 hourல உங்களுக்கு எந்த சாப்டர் பிடிச்சிருக்கோ, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னியாக இருக்கட்டும், ஜுவாலஜி இருக்கட்டும், ஏதோ ஒரு சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியராக இருக்கக்கூடிய சாப்டர் அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 50 minutesக்கு ஒரு டைமர் செட் பண்ணுங்கள்.
சரியா? ஸோ 15 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி அதில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம முடிக்க முடியுங்கிறதையும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே யோசிச்சுங்க. நமக்கு அந்த கெப்பாசிட்டி தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அதை எழுதி வச்சுட்டு, ஓகேவா? ஸோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கொஷின் முடிஞ்சோடனே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. பேப்பரில் எழுதி வைக்கணும், கண்டிப்பாக எழுதணும். ஒரு பேப்பர் எடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு, ஓகே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், இதை நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் டைமர் போட்டாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கண்டினியூஸாக படிக்கிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. டைமர் ஸ்டாப் ஆகிடுச்சா? அடுத்த 10 மினிட்ஸில் அந்த ஜஸ்ட் பேப்பர் அந்த கொஷின் அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம படித்ததெல்லாம் ரீகால் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அங்கே ரீகால் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் அந்த கொஷின் மறக்கவே மறக்காது. ஓகேவா? 3 chapter fully you are confident, very good. ஸோ அதாவது அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்? நம்ம ரிவைஸ் பண்ணால் தான் வரும். ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். ஒவ்வொரு கொஷினும் படிக்கும்போது ஜஸ்ட் அந்த கொஷின் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரீகால் பண்ணணும்ப்பா. ஸோ ரீகால் பண்ணிங்கனாலே போதும். நம்ம பண்ணுற தப்பு அதுதான். அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூஸாக இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் படிச்சதை திரும்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஞாபகமே இருக்காது. ஸோ இன்னைக்கு இப்போலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அடுத்தடுத்து விடக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்றைக்கே இந்த மாதிரி ஒரு சாப்டருக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பேப்பரில் எழுதி ஒவ்வொரு சாப்டருக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டைம் செட் பண்ணுங்கள். நாளைக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் டூ ஆல் திஸ் திங்ஸ். ஸோ வேறு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருந்தால் யூ கேன் ஜஸ்ட், நீங்கள் எதில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ கவர் பண்ணி முடிச்சிருங்க. பட் தென் பயோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டூ திஸ். ஸோ நமக்கு பாட்னியில் ஒரு 5 to 6 சாப்டர்ஸ் இருக்குது, அண்ட் ஜுவாலஜியில் ஒரு 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 8th சாப்டர் இன் ஜுவாலஜி எல்லாமே நீங்கள் ரெண்டையும் சேர்த்து 1 hourல முடிச்சிடலாம். டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ரைட்? ஓகேவா? எல்லாமே இருக்குப்பா. ஜஸ்ட் மொமெண்ட், ஐ ஷோ யூ. ஸோ வேறு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குப்பா? எக்ஸாமில் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்? ஸோ 1 mark. வை எவ்ரி ஒன் ஆர் சேயிங் 12th mark இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தானே நம்ம காலேஜ் டிசைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் இல்லையா? இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின். ஸோ கம்பல்சரி கொஷின் இது வரலும் அந்த பேப்பர்ஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? லைக் ஹவ் யூ கைஸ் செக்ட் அவுட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்? ஸோ பயோவில் 2020, 21 அண்ட் 22, இப்போ முடிஞ்ச 23 பேப்பர்ஸ், ஒரு 4 வருஷம் பேப்பரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை என்னைக்காச்சும் செக் பண்ணியிருக்கீங்களா? எஸ். ஆஃப்டர் that shall I study AI? ஸோ இட் இஸ் அப் டு யோர் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிங்கப்பா. ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஷைன் இன் தட் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின். ஸோ டெஃபினெட்லி ஃப்ரம் பாட்னி சாப்டர் 1 ஏ செக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேருந்து டயக்ராம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும், லைக் பார்த்துருக்கணும். ஓவியூலோட ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், எம்ப்ரியோ, சாக், ரைட்? ஸோ ஓகேப்பா. ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ த கொஷின்ஸ். ஓகே. ஸோ பயோ ஜுவாலஜியை பொறுத்தவரைக்கும் ஓகே சிலபஸ் வந்து இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் சாப்டர் 1 to 8 இல்லையா? ஸோ இந்த 8 சாப்டர்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சிருங்க. ஓகேவா? ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷின்ஸை இப்போயே ஸோ டோன்ட் டிலே எனி திங். ஸோ நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் டேக் அ பேப்பர். ஸோ பேப்பரில் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ இந்த சாப்டரில் ஒரு 9 கொஷின் இருக்கா? ஸோ அந்த 9 கொஷின் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அந்த பேப்பரை வச்சுக்கோங்க பக்கத்துலேயே, டைமர் செட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தூரத்தில் இதை முடிச்சிடுறோம். ஸோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த பேப்பரை மட்டும் தான் கையில் இருக்கணும். புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் ரீகால் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். ஸோ மறந்துருச்சா பிரச்சனையே இல்லை, திரும்ப புக்கில் வந்து அதை படிச்சுக்கலாம். ஸோ எந்த கொஷின் எங்கே ஸ்டக் ஆகிறோம், எந்த வேர்டில் நமக்கு மறந்துருக்கு அப்படிங்கிறது அப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ரைட்? ஸோ நம்ம கொஞ்சம் அதை புரிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்க அப்படின்னாலே புரியும். இல்லை எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே டயக்ராமாக வரைஞ்சி படிங்க. ஓகே, நீங்கள் உங்கள் இமேஜினேஷனில் அந்த கொஷின் அப்படியே கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் இருக்குது, ஸோ எனக்கு இது வந்து இப்படி தான் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு பிக்சர் ஃபார்மேட்டில் கொண்டு வாங்க. ஸோ பிக்சர் ஃபார்மேட் இன்னும் நம்ம மைண்டில் வந்து ரொம்ப நாள் ஸ்டே ஆகும். ஓகேவா? பயோ பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான்ப்பா. ஓகே, பட் டெஃபினெட்லி வில் டூ மோர் செஷன்ஸ் ஃபார் புக் இன்சைட் கொஷின்ஸ். டோன்ட் வரி, சாப்டர் வைஸ் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நிறைய செஷன்ஸ் வில் டூ பிஃபோர் எக்ஸாம். டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ, டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ சொல்கிறத அன்னைக்கு எப்பப்போ படிக்க சொல்கிறோமோ அந்த ஷெட்யூலை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெஃபினட்டாக நம்ம பயோ எக்ஸாமில் 70 out of 70 வாங்கிடலாம். ரைட்? ஸோ இப்போ இதில் எந்தெந்த சாப்டர்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிருங்க.
அடுத்தது செகண்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தனோஜெனிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதோட டைப்ஸை நீங்கள் டெஃபினட்டாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடியும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அப்படியே மார்க் பண்ணிட்டே வரேன். ஸோ நீங்கள் வந்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கோ பேக். இது ஆல்ரெடி செப்பரேட் சின்ன சின்ன வீடியோஸ் இருக்குப்பா, அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்? ஸோ பார்த்தனோஜெனிசிஸோட டைப்ஸை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். இதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் யூனிட். அதாவது இந்த கம்ப்ளீட் ரீப்ரொடக்ஷன் யூனிட்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சாப்டர் 2 ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தவரையிலும் ஓகேவா, they can ask you the spermatogenesis oogenesis 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஸோ இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் 5 மார்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த 2 ஃப்ளோ சார்ட் இருக்கு இல்லையாப்பா, அதை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு போயிடுங்க. ஆல்ரெடி இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆப்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி லைவ்ல வந்து அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஃபாலோ. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 2 நாளில் ஒரு நாள் பாட்னிக்கு, ஒரு நாள் ஜுவாலஜிக்கு ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த சாப்டர் நான் இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவாலஜியில் வந்து நீங்கள் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸோ அதை வந்து இந்த 2 நாளுக்குள்ளே எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா, வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ தென் கோ பேக் அண்ட் ரீட் இன் யர் புக். அந்த 1 hour நம்ம எப்படி ரீகால் பண்ணுறோம் இல்லை ரிவைஸ் பண்ணுறோம், அதுதான் மேட்டர். சரியா? ஸோ வில் யூ கைஸ் டூ தட்? அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்துட்டு இட் வாஸ் ஆஸ்ட் இன் த ரீசெண்ட் பப்ளிக் எக்ஸாம். ரைட்? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் அண்ட் த மென்சுரல் சைக்கிள் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் எல்லாமே. இதுக்கு வந்து அந்த ஃப்ளோ சார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கிளியர்? அடுத்தது ஸோ பிளசண்டா அண்ட் ஹார்மோன்ஸ் எஸ்பெஷலி this can be even asked in a 1 mark. எந்த ஹார்மோன் எந்த பார்ட்லேருந்து செக்ரீட் ஆகுது அண்ட் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பார்ட். சரியா? அண்ட் கொலஸ்ட்ரம் அதோட ஃபங்க்ஷன். லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ் வந்து 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். ஓகே? ஸோ ஃப்ரம் திஸ் சாப்டர் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ ஒரு 1 மார்க் வரலாம். ஓகேவா? ஸோ ஒரு 2 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 or 3 மார்க் வரும்பா இதில். சரியா? அண்ட் 5 மார்க் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். சரியா? ஸ்க்ரீன் இல்லைப்பா, இது ஆல்ரெடி நான் சின்ன சின்ன வீடியோஸாக போட்டிருக்கோம். நம்ம ஆப்லேயும் வந்து இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாருங்கள், புக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. சரியாப்பா? விச் லெசன் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் இது முடிச்சுனே நான் சொல்கிறேன். ஜுவாலஜியில் எதுக்கு படிக்கணும் அண்ட் பாட்னியில் எந்த சாப்டர் நம்ம கம்பல்சரிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு சாப்டரை பார்த்துட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஆகாஷ். ஓகேவா? அடுத்தது தேர்ட் சாப்டரில் ஆம்னியோசென்டசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ப்பா. அண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் 3 மார்க் ஆர் ஈவன் 5 மார்க்கில் கேட்கலாம். பட் இது வரலும் கேட்டதில்லை. பட் தென் யூ ஜஸ்ட் ரீட் இட் ஒன்ஸ். சரியா? ஸோ தென் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துட்டு நமக்கு 1 மார்க் இல்லை 2 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் அமாங் திஸ் எனி திங் கேன் பி ஆஸ்ட் இன் அ 2 மார்க் ஆர் அ 3 மார்க் கொஷின். ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் சாப்டர் வி கேன் எக்ஸ்பெக்ட் 2 or a 3 மார்க் கொஷின் ஒன்று வரலாம். இதில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்திலிருந்து. கிளியரா? அடுத்தது சாப்டர் 4, தட் இஸ் இந்த சாப்டர் தான்ப்பா இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்பல்சரி. ஸோ இதுவரையும் நிறையா இயர்ஸில் வந்து இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்லேருந்து தான் கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது மல்டிபிள் அலீலிசம் ஆகட்டும். ஓகேவா? ஸோ ஏபிஓ பிளட் குரூப்பிங் யூ நீட் டு நோ அபவுட் த அலீல்ஸ். ஓகே? சண்டேவும் கிளாஸ் இருக்கா? ஓகே, வென் யூ கெட் டைம் யூஸ் ரீட் ரீகால். ஸோ ஸ்கூலில் ஸ்டடி டைம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அப்பயும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சிடுங்க. ஓகே? இதில் இந்த பார் பாடி இஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். இந்த கொஸ்டினை டேரெக்டாக கேட்காம இன்டேரக்டாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ லயான்ஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த XX XY அதாவது XX குரோமோசோம் எப்படி அந்த காம்பன்சேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு ஒரு டயக்ராமும் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், யூ கெட் தட் பிக்சர். ஓகேவா? அண்ட் ஹாப்ளோ டிப்ளாய்டு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இது வரலும் நிறைய கம்பல்சரி கொஸ்டின் இதுதான்ப்பா கேட்டாங்க. ஓகேவா? ஸோ மெயின்லி த crisscross inheritance. ஓகேவா? ஸோ ஃபார் கம்பல்சரி, ஸோ கம்பல்சரிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். அடுத்தது கேரியோ டைப்பிங்கோட அப்ளிகேஷன். ஸோ திஸ் வாஸ் ஆஸ்ட் இன் அ பப்ளிக் கொஸ்டின். ஸோ கேரியோ டைப்பிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங் வாஸ் ஆஸ்ட் இன் அ 3 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க பப்ளிக்கில். சரியாப்பா? தென் வெரி இம்பார்ட்டன்ட்லி தீஸ் 3. ஸோ இதுலேருந்து எது வேணால் 3 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். ஓகே? ஸோ இதையும் கரெக்டாக படித்து முடிச்சிடணும்.
ஸோ அடுத்தது very very important chapter, higher weightage chapter is going to be the molecular genetics. ஸோ molecular genetics பொறுத்தவரையிலும் you can expect one mark, ஓகேவாப்பா, 2 marks, sorry. ஸோ 2 மார்க்கில் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் 3 மார்க்லேயும் ஒன்று வரலாம், அண்ட் 5 மார்க்கும் ஒன்று வரலாம். ஓகே, ஸோ ஆவரேஜாக இந்த சாப்டர்லேருந்து மட்டும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 11 மார்க்ஸ். சரியா? ஸோ இந்த சாப்டரை டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் படிக்கணும். ஸோ என்னென்ன படிக்கணும்? ஸோ யூ நீட் டு ஸ்டடி ஆல் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, நியூக்ளியோசோம்னா என்ன, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், தட் இஸ் அபவுட் த ரெப்ளிகேஷன் ஃபோக், அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ். ஓகேவா? ஸோ ரெப்ளிகேஷன் ஃபோக் and the enzymes involved in the replications, இது எல்லாமே கிளியராக பார்த்துருங்க. ஓகே, ஸோ தென் அபவுட் த லீடிங் அண்ட் த லேகிங் ஸ்டாண்டோட டிஃப்ரென்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ப்பா. வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ஸோ புக் பேக் கொஷின் இல்லையா? ஸோ டெம்ப்ளேட் அண்ட் இது ரெண்டும் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. லீடிங் அண்ட் லேகிங் எங்கே இருக்க போகுது அண்ட் டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட் எங்கே இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் வாட்ச் இட். லைக் நம்ம புக்கில் பாருங்கள், பிக்சர் பார்த்து யூ ஜஸ்ட் ரீகால் இட். ஓகேவா? இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஈஸி தான்ப்பா. ஸோ அடுத்தது ஜெனட்டிக் கோட், அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ நான் சொல்ல அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்சர் ரீகால் ஆகுதா பாருங்கள். ஸோ அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அலாங் வித் இட், ஸோ த கோடான்ஸ், ஸ்டாப் கோடான்ஸ் 1 மார்க்கில் கேட்கலாம்ப்பா. என்னென்ன கோடான்ஸ், ஸ்டாப் கோடான்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளுடைய பாடியில் லைக் அந்த சார்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைப்பா. ஸோ யூட் ஹவ் சீன் த டேபிள். ஸோ அதில் வந்து எந்தெந்த கோடான்ஸ்க்கு ஒரே ஒரு கோடு இருக்குது, இல்லை மல்டிபிள் கோட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து நீங்கள் காமனாக இருக்கிறத நோட் பண்ணி வைக்கணும். ஸோ ஏஏஏ அப்படின்னு இருக்கிறது, ஓகேவா, யூயூயூ, ஓகேவா, ஜிஜிஜி அண்ட் சிசிசி, இந்த மாதிரி இருக்கக்கூடியது மேபி நமக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். 3 பேஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கோடன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எந்த அமினோ ஆசிடை கோட் பண்ண போகுது. ஸோ திஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் a 1 மார்க் கொஷின். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, ஸோ அதுக்கு வந்து அந்த லாஸ்ட்டில் நமக்கு அந்த சார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் இருக்கக்கூடிய கோல்ஸ், ஓகே, அண்ட் அதோட மெத்தடாலஜிஸ். So these are going to be the important topics. So lag copron can be asked a 3 mark question. Okay va? So tRNA தான் நம்மளோட இந்த வருஷம் பப்ளிக்ல 2023 பப்ளிக்ல it was asked as a 5 mark question. Okay? So public examல 5 mark question கேட்டிருந்தாங்க. Okay? Okay. So clear அப்பா? ஸோ டிஆர்என்ஏ கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டயக்ராம்ஸ், இதில் எங்கெங்கெல்லாம் டயக்ராம் இருக்க போகுது. ஸோ லேக் கோப்ரானுக்கு டயக்ராம் இருக்க போகுது, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு டயக்ராம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் மார்க்கிங். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு டயக்ராம். ஸோ லீடிங் அண்ட் லேகிங் ஸ்டாண்ட் வந்து டிஃப்ரென்ஸாக கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு ட்ரா த டயக்ராம். பட் இஃப் இன் கேஸ் ஸோ தனியாக ஜஸ்ட் தே ஹவ் டோல்ட் யூ டு ரைட் அபவுட் லீடிங் அண்ட் லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னா யூ கேன் புட் த டயக்ராம். ஓகேவா? அந்த ஒகேசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ என்சைம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. என்னென்ன என்சைம் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது, ஸோ அதையும் டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக டயக்ராம் போடணும். ஸோ மாலிகுலர் ஜெனடிக்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து சாப்டரை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் ஒரு தடவை கரெக்டாக பார்த்துருக்கப்பா. 5 மார்க்குக்கு 5 பாயிண்ட்ஸ். இது எப்படி இருக்குது தெரியுமா? லைக் 5 மார்க் 5 பாயிண்ட் தான் எழுதுனா எனக்கு 5 மார்க் வேணும் அப்படின்னா லைக் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எழுதி வைங்கப்பா. ஸோ ஏதோ ஒன்று அதில் மார்க் இது போயிடுச்சுன்னா கூட அந்த எக்ஸ்ட்ரா எழுதுனதில் மார்க் எடுக்கும்ல. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை கேட்டாலும் அவங்க 3 இல்லை 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் நீங்கள் 2 or 3 எழுதணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ரை டு ரைட் 3 to 4 பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபில். சரியா? ஸோ மெசல்சன் அண்ட் ஸ்டாஹல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக டயக்ராம் இருக்குது. ஹெர்ஷியன் சேஸ்க்கும் டயக்ராம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எல்லா கொஷின்ஸுக்குமே நம்ம டயக்ராம் போடணும். ஸோ டயக்ராம் தான்ப்பா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம பேப்பர் பார்த்தோன்னே ஓகே ஸோ நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய தெரிஞ்சிருக்குங்கிற இதுவே அதில் தான் தெரியும். சரியா? ஸோ கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸ்க்கும் டயக்ராம் எதுக்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டோம். ஸோ அடுத்தது ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் டேட்டிங். ஸோ இது சாப்டர் 6 எவல்யூஷனை பொறுத்தவரையிலும் யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குப்பா. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் டிஃப்ரென்சஸ். ஸோ வெஸ்டிஜியல் அண்ட் அட்டாவிஸ்டிக் ஆர்கன்ஸ். ஓகேவா? லமார்க்ஸ் தியரியோட அப்ஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது டார்வின்ஸ் தியரி, மியூட்டேஷன் தியரி, ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் 2-3 மார்க்ஸ் தான்ப்பா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 2 or 3 மார்க் கொஷின் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். சரியா? ஸோ அடுத்தது சாப்டர் 7 இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு எப்படி வந்து
மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 mark, 2 mark, ஓகேவா? ஸோ 3 mark அண்ட் ஆல்சோ 5 mark இந்த சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லேருந்து. ஸோ பாக்டீரியா அண்ட் வைரல் டிசீஸ்லேருந்து நீங்கள் வந்து 2 mark எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் 1 mark நமக்கு அந்த டேபிள்லேருந்து தே மைட் கிவ் யூ அ சிம்டம். ஸோ சிம்டம் கொடுத்துட்டு இது எந்த டிஸார்டர் அப்படின்னு நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ அமீபியாசிஸ், அமீபிக் டிசென்ட்ரி, அந்த என்ன ஆர்கானிசம் காஸ் பண்ணியிருக்கு, என்டமீபா ஹிஸ்டோலைட்டிக்கா, ஸோ பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் கரெக்டாக பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ பயாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்தவரையிலும் எந்த கொஷின் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலும் டயக்ராம் இருக்கா, கண்டிப்பாக டயக்ராம் போடுங்க. அண்ட் பெரிய பெரிய பேராகிராஃபாக இருக்கா, அதை ஸ்ப்ளிட் பண்ணி பாயிண்ட் வைஸ் மென்ஷன் பண்ணுங்கள், சரியா? ஸோ டயக்ராமை நீட்டாக லேபிள் பண்ணி, ஸோ கொஷின்ஸ் வந்து நமக்கு சாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அந்த கொஷின்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதுறது, ஏதாச்சும் இந்த கிறிஸ் கிராஸ் பண்ணுறது. ஸோ 1 markமே கரெக்டாக அந்த கொஷினை பார்த்துட்டு ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ அதையுமே வந்து லாஸ்ட்டில் சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்காதீங்க, டைம் செட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ 3 hours எக்ஸாம் அப்படின்னா ஸோ 1.5 hours ஃபார் பாட்னி, 1.5 hours ஃபார் ஜுவாலஜி. ஸோ 5 marksக்கு ஒரு லாஸ்ட் half an hour செட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு தான் நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணும், அந்த நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட் போக போக அந்த பேப்பர் ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க, சரியா? ஸோ எது எழுதினாலும் பாயிண்ட் வைஸில் எழுதணும். டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பயோ, ரைட்? ஓகேவா? So typhoid confirmatory test, that is a viral test. So then life cycle of plasmodium, very very important question is active and passive immunity. So this can be asked in a 5 mark question. சரியாப்பா? And thymus gland is also 5 mark question. இது 3 markல கூட கேட்கலாம், ஓகேவா? கண்டிப்பாக இதுக்கு அந்த டயக்ராம் நம்ம போடணும். ஸோ திஸ் இஸ் த டேபிள், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி இஸ் டேபிள். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இதே கொஷின்ஸ் தான் நமக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிங்கப்பா. ஆல்மோஸ்ட் உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே, லைக் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கொஷின்ஸ் விச் ஆர் கிவன் ஹஸ் பீன் ஆஸ்ட். ஸோ ஃபஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிருங்க, ஓகேவா ரேவதி? ஸோ பேஸ் பேச்சஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. A very important question is going to be the immunoglobulin structure. Very 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 important. So last public examல நிறைய தடவை இந்த கொஷின், இப்போ லாஸ்ட் நம்ம மார்ச் 2023 கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காம இந்த கொஷின் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிடும். ஸோ டெஃபினெட்லி யூ நீட் டு ட்ரா த டயக்ராம், ஓகேவா? ஹவு டு ட்ரா. ஸோ இதுவெல்லாம் இந்த கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ மேபி நான் அந்த செஷன்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது அதை நான் பிக்சரை வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ நீங்களே ட்ரா பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ when we do the one shot revision, we'll do that life cycle of plasmodium with just the picture. ஸோ நான் அதை அப்படியே தியரி பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தாலே போதும், you will easily understand. ஸோ when I do the revision, definitely நம்ம life cycle of plasmodium பார்க்கலாம். ஸோ I'll teach you in a very easy manner, ஓகேவா ஆகாஷ்? ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV டயக்ராம் மட்டும் நமக்கு 3 markல கேட்கலாம்ப்பா, ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேன்சர் செல் அண்ட் த நார்மல் செல், யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட் ஒன்ஸ். ஸோ அடுத்தது சாப்டர் 8 பொறுத்தவரையிலும் 2 mark வரலாம், ஆர் மேபி 1 mark இதுலேருந்து கேட்கலாம்ப்பா. ஆமாப்பா, 8th இம்யூனாலஜி மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்த செஷன்ஸில் வில் டாக் அபவுட் இட் வென் வி டூ ரிவிஷன், சரியா? ஸோ இம்யூனாலஜி மட்டுமே செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு சாப்டராக கொடுத்துருக்காங்க ரேவதி, ரைட்? ஸோ இங்கே வந்து அது கம்ப்ளீட்டாக ஹியூமன் ஹெல்த்தோடய அட்டாச் ஆயிருக்கு, இது மட்டும் உங்களுக்கு செப்பரேட் சாப்டராக இருக்குது. ஸோ ஜஸ்ட் கம்ப்ளீட் த கொஸ்டின்ஸ் விச் ஹவ் கிவன். ஸோ இம்யூனிட்டி பார்ட்டை இம்யூனாலஜி சாப்டரில் இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸை கவர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா, ஓகே? அண்ட் ஆல்சோ த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் கேன் பி ஆஸ்ட் இன் a 3 or a 2 mark question. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஜுவாலஜி, ஓகேவா? ஸோ பாட்னிக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பயாலஜி பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன அந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். ஸோ கோ பேக் அண்ட் வாட்ச் த பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட் ஒரு 2-3 minutes தான் இருக்கும், அட்லீஸ்ட் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியாச்சும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 4-5 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வைங்க, நம்ம புக்கில் அங்கங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. டைமர் செட் பண்ணுங்க, 1 hour எடுத்துக்கிறீங்கன்னா 15 minutes படிங்க, அடுத்த 10 நிமிஷம் ரீகால் பண்ணுங்க. அந்த கொஷினோட மார்க் பண்ணிட்டே வாங்க, நம்ம எவ்வளோ கொஷின் முடிச்சிருக்கோம், இல்லை இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணுமா, ஜஸ்ட் மார்க் அண்ட் கீப். ஸோ நமக்கு அப்போ தான் தெரியும் அது வந்து நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் படிக்கணும் அப்படின்னு, ஓகேவா? So yes guys, so go back, have your dinner, ஓகேவா? Enjoy the weekend. ஸோ கொஞ்சம் படிங்க. Anything else guys? ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த குவார்டர்லி எக்ஸாமில் யூ கேன் ஸ்கோர் 70 out of 70. ஸோ டூ ரீட் ஆல் த புக் பேக் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட்.
அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்க. அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம புக்கில் படிக்க படிக்க ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் அண்டர்லைன் பண்ணி ரீட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ டிப்ஸ் இஸ் பேசிக்கலி நீட்டாக எழுதுங்க. இப்போ 1 மார்க்னா 1 மார்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் எழுதுங்க. நம்ம எந்த கொஸ்டினை சூஸ் பண்ண போதும் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes ஆஃப் பேப்பர் ரீடிங் கொடுப்பாங்க இல்லையா, அப்பயே நீங்கள் டிசைட் பண்ணிடணும். ஸோ ஒரு கொஸ்டின் எழுதிட்டு தயவு செஞ்சு அதை லைக் ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? கம்பல்சரிக்கு ஜுவாலஜியை பொறுத்தவரை யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ஃப்ரம் 4th chapter பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ ப்ரீவியஸாக நிறைய தடவை அதில் தான் கேட்டிருக்காங்க. பட் மேபி நமக்கு ட்விஸ்ட் வைக்கணுங்கிறதுக்காக குவார்டர்லியில் ஏதாச்சும் இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். வை டு டேக் ரிஸ்க், நம்ம எல்லாமே படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? பேஜ் நம்பர்லாம் புக்கில் இருக்குப்பா, கொஞ்சம் அந்த பேஜ் திருப்பினீங்கனாலே தெரியும். ஓகேவா? ஸோ எஸ் கைஸ், ஸோ ஷல் வி எண்ட். ஸோ ஸ்பெண்ட் திஸ் வீக்கெண்ட் எவ்வளோதான் பேலன்ஸ் இருக்கோ ஸோ சொன்ன மாதிரி டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். வெரி இம்பார்ட்டன்ட்லி 5th chapter அண்ட் 7th chapter ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 4th chapter படிங்க. தென் யூ கம் பேக் டு த ரீப்ரொடக்ஷன் யூனிட். சரியா? ஓகே. ஸோ 5 mark கொஷின் இஃப் மோஸ்ட்லி வந்து நமக்கு பாயிண்ட் வைஸ் ஜெனட்டிக் கோட்லாம் கேட்டாங்கன்னா அதுவே பாயிண்ட் வைஸ் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக பாயிண்ட் வைஸ் எடுத்திங்கன்னா 5 marks கிடைச்சிடும். இதே வந்து நமக்கு ஹெச்ஜிபியிலேருந்து வந்து மெத்தடாலஜிஸ் இல்லை வந்துட்டு கோல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் புட்டுட்டுன்னா பாயிண்ட் வைஸ் மேனர். அவ்வளோதான்ப்பா, வெரி ஈஸி தான். பட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் அப்படியே பாயிண்ட் வைஸில் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். நத்திங் டு டூ லைக் ப்ரெசன்டேஷனுங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்துட்டு கலராக பெண்ணெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க, அதுவே போதும். வேறு கொஷின்ஸ் அப்படிங்கும்போது புக் பேக் கவர் பண்ணுங்க. இந்த கொஷின்ஸை முடிச்சிருங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த புக்கில் வந்து அந்த ஹைலைட்டடான டேர்ம்ஸ் அண்ட் நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, க்ரீன் கலர் பாக்ஸஸ், அதை மட்டும் வந்து லைக் ஒரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த 10 minutes நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அப்போ ரீகால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்டரில் அந்த டாபிக் அந்த பேஜஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாக்ஸஸை ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார் பாடிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேரியோ டைப்பிங்கோட அந்த Y குரோமோசோம் X குரோமோசோம் டிஸ்கவர் பண்ணது யார் அப்படிங்கிறதும் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும், புக்கின் சைடும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் த குவார்டர்லி எக்ஸாம் இஸ் டன் வில் பி வெரி கான்ஃபிடென்ட். சரி, ஸோ அடுத்து இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியரான சாப்டர்ஸ் தான். இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயே 5 marks அட்டன் பண்ணிடலாம்ப்பா. 2 5 marks பாட்னிலையும் 2 5 marks ஜுவாலஜிலையும் நம்ம இந்த சாப்டர்ஸை படித்தாலே டெஃபினட்டாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி ஆப் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதில் நிறைய வீடியோஸ், குட்டி குட்டி வீடியோஸ், கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. டெஃபினெட்லி தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம், ரைட்? ஸோ ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா கைஸ்? ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் வெரி கிளியர். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள். கொஷின்ஸை நம்ம சொல்லலாம், படிக்கிறது படிக்காமல் இருக்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாலாஜியில் பார்த்துருக்கோம். ஸோ பிஃபோர் எக்ஸாம் வில் டூ அ கம்ப்ளீட் 1 short ரிவிஷன். ஓகேவா? ஸோ டெஃபினட்டாப்பா சென்டம் தான், அதுதான் 100 லேர்னிங். ஓகேவா? எனிதிங் எல்ஸ் கைஸ்? ஸோ கிளியரா? ஸோ இப்போ பயோவில் எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே ஓரளவு கிளியர் ஆகிடுச்சா? எஸ், குட் நைட். ஸோ கோ ஹாவ் யூ டின்னர். ஸோ சொன்னதை மறந்துடாதீங்க, சாப்பிட்டு அப்படியே தூங்கிடாதீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு ½ a day டு மேக்ஸிமம் கொஞ்சம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த லைக் பட்டன். சரியா? ரைட். ஸோ see you in the next session. ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் அடுத்தடுத்து நம்ம எப்படி படிக்கணும் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், 1 short சீரீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பயாலஜி பிளேலிஸ்ட்டாக லீவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், பாய் பாய்.